Mother Nature is the personification of nature. Forest is our nurturing mother. Forest provides us food, air, and water. Forest supports all the living things. Here comes our third, fourth, and fifth students for an energetic dance performance. டே நண்பா, இந்த காட்டில் தான் வீடு கட்ட போகிறோம், தொழிற்சாலை அமைக்க போகிறோம் நண்பா. நண்பா, இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு நண்பா. நண்பா, நாளைக்கே ஆட்கள் கூட்டு வந்து வேலையை ஆரம்பிச்சிருவோம் நண்பா. சரி நண்பா, ஆட்களை போய் கூட்டு வரும் நண்பா. இதுக்குள்ள நிறைய விலங்குனா இருக்கு நண்பா. நண்பா பண்ண பரவாயில்ல நண்பா, நான் வீடு கட்ட வேலையை ஆரம்பிச்ச பிறகு விலங்குகள்லாம் வேற காட்டுக்கு ஓடி போயிடும் நண்பா. சரி நண்பா. அண்ணே, இந்த மரத்தெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணுங்க. இந்த நாங்கள் புது வீடு கட்ட போகிறோம். சரிங்க சார், பண்ணிடுவோம். பொந்துல யாரு மீன் கொத்தி தண்ணியிலோடும் தவளைக்கு கம்பளி பூச்சி தங்கச்சி அள்ளி மலர் கொடி அங்கதமே ஒட்டார ஒட்டார சந்தனமே முல்ல மலர் கொடி முத்தாரமே எங்கூரு குத்தாளமே துருக்க பையமா வெத்தல மட்டையம்மா சுமந்த கையம்மா மத்தல மொட்டையம்மா தாயம்மா என்ன பண்ண மாயம்மா பள்ளியம்மா வேறாண்டி சங்கதிய கூறாண்டி கண்ணாடிய காணாண்டி இந்த அன்ன கிளி அடியால மர கிழவண்ண கிளி நல்லபடி வாழ சொல்லி இந்த மண்ணை கொடுத்தானே பூர்வ குடி கம்மங்கர காணி எல்லாம் பாடி திரிஞ்சானே ஆதிக்குடி நாய் நரி பூனைக்கும் தான் இந்த ஏரி குளம் கூட சொந்தமடி என்ஜாமி வாங்கோ ஒன்னாரி அம்மா ஏ அம்பாரி இந்தா மும்மாரி என்ஜாமி வாங்கோ ஒன்னாரி அம்மா ஏ அம்பாரி இந்தா மும்மாரி குக்கு முட்டைய போடும் கோழிக்கு ஒப்பனை யாரு மயிலுக்கு பச்சைய பூசும் பாசிக்கு குச்சிய அடுக்கின கூட்டுக்கு ஆடுபட்ட மக்கா மரப்பு மேட்டுக்கார வேர்வ தண்ணி சொக்கா மினுக்கு நாட்டுக்கார அகாட்டி கருப்பட்டி பூதாங்கோடு மண்ணு சட்டி அதோட கூடு கட்டி ஆரம்பிச்ச நாகரிகம் ஜனக்கு ஜன மக்களே உப்புக்கு சப்பு கொட்டு முட்டைக்குள்ள சட்டு கொட்டு அடைக்கு ரத்தம் கொட்டு கிட்டி புல்லு வெட்டு வெட்டு 5 மரம் வளர்த்தேன் அழகான தோட்டம் வச்சேன் தோட்டம் செழித்தாலும் கடலே கரையே வனமே சனமே நிலமே கொலமே இடமே தடமே என்ஜாமி வாங்கோ ஒன்னாரி அம்பாரி இந்தா மும்மாரி என்ஜாமி வாங்கோ ஒன்னாரி அம்பாரி இந்தா மும்மாரி பூட்டன் காத்த பூமி ஆட்டம் போட்டு காட்டும் சாமி நாட்டு நந்தா சுத்தி வந்தா சேவ கூவச்சு அது போட்டு வச்ச எச்சம் தானே காடா மாறிச்சு நம்ம நாடா மாறிச்சு இந்த வீடா மாறிச்சு என்ன குறை என்ன
விட்டு இருக்கு, அது வித கல்லு விட்டு இருக்கு. அப்பா நான் தவிட்டதுங்க, அப்பா நான் தவிட்டதுங்க. Well done. Special thanks to the teachers Mrs. Rajalakshmi, Mrs. Caroline, Mrs. Bhagyalakshmi and Mrs. M. Muthamari. It gives soul to the universe, wings to the mind, flight to the imagination, and charm to life. Here comes St. Paul Singing Birds with their soulful music performance. Worship forever, we'll praise him forever, we'll lift him forever, he loves us forever, forever. நேற்றும் இன்றும் மாறா ஒரு தேவன் எனக்குண்டு, நேச கரத்தால் தாங்கும் ஒரு நண்பன் நமக்குண்டு. நேற்றும் இன்றும்
special thanks to the teachers, Mrs. Evangeline and Mr. Stephen. Teachers are our second parents. It's always a great pleasure to have a supporting parents who contribute to the glorious victory of 41 years in the academic field. On this special day, we have with us Mr. A. Suresh Annasamy, MA MPhil, father of S. Sherlyn Ansi of 12th A, former head of Department of English Literature, GVN College, Kovilpatti, to boost up our energy with the felicitation address. Respected Principal, Agile Vice Principal, Dynamic Correspondent, and our beloved Chief Guest, Raj Mogan Sir, my dear brothers, sisters, diamonds of St. Paul's Matriculations, a very warm good evening to you all. It's my immense pleasure to stand before to felicitate a few words on this auspicious occasion. William Shakespeare says, all the words a stage. Here I say, St. Paul's Matriculation Higher Secondary School has played a long innings on the ground of education. Robert Frost, in his poem, he says, two roads diverged in a yellow wood, and I chose the one. It is very applicable to philanthropist, pious personality, a dynamic. He is none other than the founder of this institution, Thiru Ranjit and his family members. Even though he emerged from the businessman family, he chose education as his keen. He succeeded in his attempt also. Few years later, just a couple of years later, during the lockdown period, pandemic period, all the schools were closed. The education was a questionable one. At that time, it is very remarkable, notable, because the management of St. Paul's Matriculation had to take a quick step to mold the students without any break, with the help of rich, experienced teachers. Even though the teachers are not accustomed to the online classes, it is not like that. All the days, all the 6 days of the week, they did a marvelous task by conducting the classes in an effective manner. We, the parents, were very much happy because, being a teacher, I know how a teacher can attract the students. In such a way, the well-trained, experienced teachers of St. Paul's Matriculation Higher Secondary School, they played a vital role in shaping the mind of the students. Moral education, religious instruction built the character building, because winners do not do different things, they do things differently. It is also proved just before, because the programs enacted by the students, either Tamil or English or Hindi or whatever may be, they proved their excellence. It is all by the effort of the management as well as the teachers. Let me conclude with a small story. An elephant and a dog conceived. At the same time, the dog gave birth to the puppies within 3 months. After 3 months, 3 more children were given by the dog. The pattern continues. After 18 months later, the dog approached the elephant. We the two conceived in a time, but I gave birth a dozen of puppies, but you did not do. Why? What happened? The elephant humbly replied, I am waiting, because I am not going to give puppy. I am going to give you the world, an elephant. Elephant, it is a majestic one. Okay? Like that. The results
whenever come out, St. Paul's has its own benchmark. There is no doubt at all. It is how it is by the effort of the management, by conducting the by motivating the teachers to conduct the classes at regular intervals. The teachers around the clock work for the welfare of the students. So, on behalf of all the parents, I felicitate, I express my sincere thanks to the management as well as the teachers for their continuous encouragement of the students. Thank you. Thanks a lot. We are very grateful to all the parents and we express our heartfelt thanks to all. Do you know the amount of plastic waste we produce every year? Yes, 400 million tons of plastic waste are produced every year. It affects our health and our earth also. Yes, to show this through a dance, our 6th and 7th girls are coming. टिक 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 कसम ये खाए रे टिक 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 प्लास्टिक टिक ना पाए रे टिक 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 कसम ये खाए रे टिक 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 प्लास्टिक टिक ना पाए रे अगर सुन लो जो संभले ना हम तो बम ये फट जाएगा कि बहती सी नदियाँ का ये पानी रुक जाएगा अगर सुन लो जो संभले ना हम तो बम ये फट जाएगा कि बहती सी नदियाँ का ये पानी रुक जाएगा कि कर दो रहम धरती का ये दम भी घुट जाएगा कि कुदरत की नस नस में जहर ये बस जाएगा प्लास्टिक के हम सब मोहताज हैं कैसा ये समाज है कल ना हो हाथों में आज है मौका ये अब ना गवाए रे टिक 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 कसम ये खाए रे टिक 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 प्लास्टिक टिक ना पाए रे टिक 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 कसम ये खाए रे टिक 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 प्लास्टिक टिक ना पाए रे सिचुएशन ड्रास्टिक है जहाँ देखो प्लास्टिक है सिचुएशन ड्रास्टिक है जहाँ देखो वही थैली बोतल स्ट्रॉ इत्यादि सर्रे सर्रे में फैला दी ना घट पाए ना मिट पाए रह रह के टॉक्सिक बन जाए इससे छुटकारा तो नहीं पर है एक सरल उपाय रे सिंगल यूज प्लास्टिक को हम कह दे बाय बाय रे टिक 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 कसम ये खाए रे टिक 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 प्लास्टिक टिक ना पाए रे जो मिलकर ठान ले अगर वक्त ये बदल जाएगा कि इस धरती के नामे से ये बोझा हट जाएगा Refuse to use, reuse, recycle ये नए रिवाज है प्लास्टिक वाले स्माइल सारे पूछ के आओ खुल के मुस्कुराए रे कसम ये खाए रे टिक 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 प्लास्टिक टिक ना पाए रे टिक 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 कसम ये खाए रे टिक 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 प्लास्टिक टिक ना पाए रे टिक 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 कसम ये खाए रे टिक 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 प्लास्टिक टिक ना पाए रे टिक 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 कसम ये खाए रे टिक 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 प्लास्टिक टिक ना पाए रे Thanks to you.
And a special mention to the teachers, Mrs. Uma Maheshwari, Mrs. Selvi, and Miss Lakshmi Saraswati. Jnana Pragasam ma'am to present the prizes to the winners of classes 6 to 9 standard. We have seen some wonderful dance performances. And some melodious music performance we listen to. Now it's time for an audio-visual treat to pieces. Let's put our hands together for the drama actors. St. Paul's feel proud to present an English drama June 3rd. Good morning, sir. Good morning, good morning. What is the time now? Now morning 10. Is this the time come to shop? Can you keep the punctuality? I ask apology, sir. Please excuse this time. Hereafter, I won't repeat it. Go and do the work. Brother, can you give me a cup of tea? Please wait, sir. I will bring it. Do you want any snacks to eat? No. St. Paul's Matriculation High Secondary School celebrates Sports Day and Annual Day today. Good school, good news. Our party leader, Mr. Jagan Prakash, is coming to Govilpatti to deliver a speech about plastic awareness. Nice leader. Sir? Sir, tea, sir. Brother, what is this? Who will drink in this ever silver glass? Go and bring the tea in plastic, use and throw glass. Sir? Hello? Yes, sir. Okay, sir. Yeah, we will meet tomorrow. Yeah, sir. I came here to attend a meeting. Yeah, sir. I think the meeting is started. I will call you back. Dear public, our leader, social reformer, whom you have been eagerly waiting for, Mr. Jagan Prakash, is coming towards us.
Hello, sir. We are very glad to welcome you. Please accept our small greetings as token of our love. Please be seated, sir. Today is the International Plastic Bag Free Day. I request our leader, Mr. Jagan Prahas, to deliver his valuable speech. My dear beloved brothers and sisters, I present a warm welcome to everyone. Are you all fine? Yes, sir. Good. As the host already informed us, today is June 3rd, the International Plastic Bag Free Day. What is the day today? The International Plastic Bag Free Day. Nowadays, plastic has become an unavoidable thing among us. It has become the part and parcel of everyone's life. So what do we want to do? Tell me, what do we want to do? We should not use plastic, sir. Good. We should take steps immediately to stop using the plastic. Sorry. Plastic is like a knife which harms our life. Plastic is very helpful, but its effects are very harmful. Oh, what he is doing here? He is spitting in the stage. Okay. Cleanliness is very important. We should all keep our surroundings clean. What is the name of that lady? Look at her. She feeds her baby in a plastic bottle. Kamala, sir. Okay, go. Eating plastic, animal died. Using plastic, nature cried. So, say no to plastic. The marine litter and plastic pollution endangers aquatic life and also threatens human health. The plastic chemicals released from waste plastic materials enter into the soil and makes it infertile. Kamala! Sir, are you calling me by my name? Yes. I hope you're Kamala. Am I right? I'm speaking with you. Sir, tell me, what I want to do? Okay. Calm down. Why are you feeding your baby in a plastic bottle? Don't you know? It's very harmful to your baby. Sir, what are you saying? Is it harmful? Yes, of course. Hereafter, I never use it, sir. Good. Plastic is everywhere nowadays. People are using it endlessly just for their comfort. However, no one realizes it is very harmful to our planet. We need to be aware of the consequences so that we can stop the plastic pollution. Kids should be taught from childhood to avoid using plastic. Similarly, the adults should check each other on the same. In addition, the government should take strengthened measures to stop plastic pollution before it gets too late. Sir, do you want some water? Yes, bring some water. Do you know who am I? How dare you bring this water? Go and bring mineral water. Sorry, sir. Have you all heard clearly? What do we want to do?
We should not use plastic, sir. Tell me loudly. The world should hear. We should not use the plastic, sir. Good. You should all follow this strictly. I have some work in our party office, so I have to leave now. We have arranged food for everyone. All should take food and go home carefully. Burning plastics Releases toxic. Burning plastics. Releases toxic. Don't use plastics. Don't pollute the world. Don't use plastics. Don't pollute the world. Hello, who is this? We are the woodcutters, ma'am. Finally, you got the time. How many days I called you? No one respond to me. Okay, ma'am. Leave it. Why did you call us? Cut this tree. What happened, ma'am? Why do you want to cut this large tree? Do what I say. Don't ask any question. Okay, let's do the work. Don't cut me. Can you hear any sound? No. Please, don't cut me. I hear. No. If you cut me, you will suffer in future. Saroja, have you finished your work there? Can you please come and help me? What? First you come and look at here. There are lot of plastics. Why? What happened? There was a meeting. The meeting was about plastic awareness. What is the use of this meeting? Nothing. It's only for namesake. They have conducted this meeting. Do you know how does it affect our daily life? I know very well. Animals eat the plastic and it affects their life. And it also affects the aquatic life. How does it affect human? It causes cancer and hormone problem. Okay. Let's refresh ourselves. Come and take the tea. I need a cup of coffee. I need a cup of tea without sugar. Okay, wait, I will bring it. Who came to the meeting? Our leader, Mr. Jagan Prakash. How is your baby? Yeah, fine. How dare you bring me a coffee in this use and throw cup? We use this kind of plastic. It leads to dangerous diseases like cancer and lungs problem. How? Why do you say like that? Look at this plastic cup. Plastic cup? No. It is a paper cup. No. Listen carefully. It is also made up of plastic. If you see a paper teacup, we can see a thin layer of plastic, which is called polyethylene. Because of this thin layer of plastic, we can drink the tea without spilling on us. But anyways, it is also dangerous to us. Many of them are telling
it is wax, it is good and not harmful. But in reality, it is a thin plastic layer. It is also dangerous. What? Is it true? I drink tea daily in this cup only. Stop to use this cup immediately. Actually, the government takes many steps to avoid the use of this plastic, but people are not hearing. If we go to the nearby shop, we should take cloth bag. We should not ask for plastic cover, because after using this plastic, what will we do? We throw it away. Yes, this is the main reason for dengue, malaria, as many deadly problems will come during the rainy time. Yes, it is correct. Who will hear advice? No one will hear our advice. Sorry, I will bring the coffee in ever silver glass. How was your day? Yeah, fine. What about yours? It also fine. Come and do our work. Okay. Excuse me, ma'am. Yes, come inside. Please have your seat. Here is the report which you have asked me to take. Give it. Sorry to tell you this. You are affected by cancer. What? What do you say? Calm down. Please sit. Yes, you are affected by cancer. Nowadays it's very common. Why? Why, doctor? Yes, nowadays who hears the good advice? If you order through online from a restaurant, they bring in a plastic bag. The plastic reacts with the hot food and causes many harmful problems. Doctor, can you tell this shortly? I can't understand. Okay, I'll tell you. According to the research, we are using nearly 80 lakhs tons of plastic only for food purposes. If I tell you simply, we're using 1 truck of plastic for a minute. That means it cannot be replaced? Why not? Our grandpa and grandma, what did they use? Mud pots, banana leaf, ever silver vessels, cloth bag, small palm leaf boxes. As like they used in their time, why should not we follow it now? Those kinds of things? No. You are saying no. Because of that, you are affected by cancer. Yes, doctor. Now I have understood why and what is the reason I'm affected by cancer. Okay. For your better convenience, I'll suggest you Dr. Somo. He is a cancer specialist. He will give you the treatment. Okay, doctor. I leave now. Thank you. It is impossible. I feel so thirsty. There is no water to take. I feel so tired. There is no tree to take rest. We are celebrating the World Water Day on March 22nd. The World Environment Day is on June 5th. The World Forest Day is on March 21st. As like we are celebrating many important days, actually, whenever we celebrate these days, we should think we are polluting the world. We are destroying the environment. But we celebrate these days with grand manner. If you are keeping our environment safe, our life and our future generations' life will be safe. Otherwise, we can see the hell in our earth. Take a bow, guys. It's a performance to remember. Thanks for initiating to spread the awareness of plastic usage. Thanks to the creators of this drama, Mrs. Velamal, Mrs. Muthumari, Mr. Singiraj and Mr. Jyotiraj. Music is the explosive expression of humanity. Music permeates the very essence of the
universe around us and resonates deep in our soul. In a world torn apart by hatred and strife, music has the ability to create order out of chaos and bring compatibility to the incongruous. Here come our students to do the magic of music. A mesmerizing music feast and it took us to a fantasy world. Do you know when is Drug Awareness Day? 26th June is the Drug Awareness Day. Uttar Pradesh has the highest number of drug-related police cases. Here comes our 6th to 9th boys to show an visionary dance performance on the awareness of drug usage. சொன்னாலும் வேண்டாம் தம்பி வேண்டாம் தம்பி இங்க யார் என்ன சொன்னாலும் வேண்டாம் தம்பி வேண்டாம் தம்பி உடலை கெடுக்கும் கோலாமைதா வேண்டாம் வேண்டாம் மனதை கெடுக்கும் ஆபாசங்கள் வேண்டாம் வேண்டாம் உடலை கெடுக்கும் கோலாமைதா வேண்டாம் வேண்டாம் மனதை கெடுக்கும் ஆபாசங்கள் வேண்டாம் வேண்டாம் உயிரை குடிக்கும் புகை பழக்கம் உனக்கு வேண்டாம் நம்ம குடிய கெடுக்கும் அது பழக்கம் நமக்கு வேண்டாம் நம்ம குடிய கெடுக்கும் மது பழக்கம் வேண்டாம் வேண்டாம் நமக்கு வேண்டாம் 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 நமக்கு வேண்டாம் 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 வேண்டவே வேண்டாம் ஊர் என்ன சொன்னாலும்
வேண்டாம் தம்பி வேண்டாம் தம்பி இங்கே யார் என்ன சொன்னாலும் வேண்டாம் தம்பி வேண்டாம் தம்பி. புரட்டும் புரளி பேச்சும் வேண்டாம் வேண்டாம், பெண்ணை இகழும் கயமைத்தனம் வேண்டவே வேண்டாம். பொய்யும் புரட்டும் புரளி பேச்சும் வேண்டாம் வேண்டாம், பெண்ணை இகழும் கயமைத்தனம் வேண்டவே வேண்டாம். சாதி பெயரில் பாகுபாடு சிறிதும் வேண்டாம், சமய மொழி சண்டை எல்லாம் எதுவும் வேண்டாம். நம்மில் சமயம் மொழி சண்டை எல்லாம் வேண்டாம் வேண்டாம் எதுவும் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் எதுவும் வேண்டாம், வேண்டாம் 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 வேண்டவே வேண்டாம். ஊர் என்ன சொன்னாரோ வேண்டாம் தம்பி வேண்டாம் தம்பி இங்க யார் என்ன சொன்னாரோ வேண்டாம் தம்பி வேண்டாம் தம்பி. Thank to you and the special thanks to the coordinators, Mrs. Juliet, Mrs. Sangrasubu and Mrs. Murugalachumi. Only with hard work and determination, it's time to honor such hard workers who strived hard for their dream. We'd like to appreciate the prize winners of classes 10, 11 and 12 in Children's Day and Scripture competitions. We kindly request our respected management committee member, Mr. Moses, to present the certificates and rewards to the winners of class 10, 11 and 12. வாசமில்லா மலருக்கும் வாசம் கொடுப்போம், நேசமில்லா நெஞ்சங்களிலும் அன்பை விதைப்போம், துயர் வரும் வேளைகளில் தோள் கொடுப்போம், இயற்கையை தாய் போல் கண்டு மதிப்போம். நம் பள்ளி மாணவர்கள் இயற்கையின் முக்கியத்துவத்தை உணர்த்த வருகின்றனர் நாடகத்தின் வழியாக. ஏரி, குளம், மரம், செடி, கொடி, மலை, ஆறு, அருவி என்று இயற்கை வளங்கள் செழித்து செல்வ செழிப்போடு இருந்தது. இவ்வியற்கை செல்வத்தை பேணி காத்தோமா? பழமை பண்பாட்டை கடைபிடித்தோமா? பொதுநலம் காக்கிறோமா? சீர்கேடுகள் அதிகரித்து விட்டதா? இதுவே நம் முன் தற்பொழுது எழுப்பப்படும் கேள்வி. இதனை நாடகமாக 11ஆம் வகுப்பு மாணவர்களின் கைவண்ணத்தில் இதோ உங்கள் கண் முன்னே. நாமும் வாழ வேண்டும், நாடும் வாழ வேண்டும். சே, என்னடா இது? நம்ம ஊர் பேரை சொன்னால் நடுக்காட்டில் இறக்கி விட்டுட்டு போயிருக்காரு. பார்த்தா தண்ணி இல்லாத காடு மாதிரியில் இருக்குது. நம்ம ஊருக்கான அடையாளமே ஒரு பெரிய ஆலமரம், கீழே ஒரு பஞ்சாயத்து திண்ணை, அதில் ஒரு 4-5 பெருசுக, பக்கத்திலே ஒரு கோவில், பக்கத்தில் ஒரு டீ கடை, அதில் வெட்டியாக ஒரு 4 பேர். இதுதான் நம்ம ஊருக்கான அடையாளமே. நம்ம ஊருக்கு அடையாளமே இல்லாமல் ஆயிடுச்சே. ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, கூப்பிட வரேன்னு சொன்ன மாப்பிள்ளை இன்னும் ஆளை காணோம். மாப்பிள்ளை எப்படிரா இருக்க? நல்லா இருக்கேன் மாப்பிள்ளை. சரி மாப்பிள்ளை, அந்த பைய கொடு மாப்பிள்ளை அப்படியே. பேராண்டி நல்லா இருக்கியாடா?
பாட்டி டே 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 குமரா, கீழே போட்டு செலவெழுத்து விட்டுறாத. பாட்டி, நாளாக நாளாக உன் அழகு கூடிக்கிட்டே இருக்குதே. அட போங்கடா, எனக்கு வெக்கமா வருது. ரொம்ப வெக்கப்படாதானே. டே குமரா, நீ ஊரில் யாரையுமே அழகா பார்த்தது இல்லையா? பாடுறா பாட்டி எவ்வளோ அழகா அம்சமாக இருக்குன்னு. பாட்டிக்கு ஹைலைட்டே அந்த மூக்குத்தி தான்டா. அட போங்கடா, இந்த மூக்குத்தி குத்த எவ்வளோ போராட்டம் நடந்துச்சு தெரியுமா? உங்கள் தாத்தா தான்டா இதை குத்தியே அவனுட்டாரு. நீ குத்துன பிறகாது அழகா இருப்பியோன்னு பார்த்துருப்பாரு. அட நீ சும்மா இருடா. இந்த மூக்குத்தி குத்துனா மூளை நரம்ப தூண்டி மூளை சுறுசுறுப்பாக இருக்கும்டா. அப்போ இந்த வயசுலேயும் நீ சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த மூக்குத்தி தான் சொல்கிற. அது மாதிரி காது குத்துனா ஞாபக சக்தி அதிகரிக்கும்டா. எப்படி? நாங்களும் போடுவோம்ல. பழைய விளக்கமாத்துக்கு பட்டு குஞ்சம் கட்டின மாதிரி இருக்குடா. போ போ, என்னோட அழகை பார்த்து உனக்கு பொறாம. போடா மானங்கட்டவனே. இருந்தாலும் பாட்டி பாசமே தனி. என்ன மாப்பிள்ள? ஆமாண்டா குமரா. ஆமாம், நான் வாங்கிட்டு வர சொன்னேன் அந்த கலர் ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் வாங்கிட்டு வந்தியா? எல்லாம் வாங்கிட்டேன்டா. அந்த சென்ட் பாட்டிலு அது இல்லாமையா? அப்போ திருவிழா நம்ம கலக்குறோம். அங்கே என்னடா பேச்சு? எரும மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி மாசம் நின்றுக்கிட்டு வெரசா வாங்கடா. ஆமாண்டா மாப்பிள்ள, பாட்டி உனக்காக நாட்டுக்கோழி குழம்புலாம் வச்சிருக்குல்ல. என்னது நாட்டுக்கோழியா? இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். டே குமாரா, கண்ணா எந்திடா. ஏலே கணேசே, கணேசே. பாட்டி, உன்ட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் மூஞ்ச க்ளோஸ்அப்பில் கொண்டு வந்தாருன்னு. பயமாக இருக்குல்ல? குமாரா எந்திடா கண்ணா. இருந்தாலும் உனக்கு இவ்வளோ ஓர வந்தன ஆகாது. அவன் மக பையன் சொல்லிட்டு அவனை மட்டும் நல்லா பாசத்தோட கொஞ்சம் எழுப்புற, என்னைய நல்லா அகட்டி எழுப்புற. ஏலே, நீ வீட்டிலே இருக்கிற பேரண்டா. அவன் இப்போ தானே புதுசாக ஊருக்கு வந்திருக்கான். நடக்கட்டும். ஏலே குமாரா எந்திடா. இப்போ என்ன அவன் எழுப்பணும் அதானே? டே கும்சே எந்திரா. ஏலே என்னடா கும்சுன்னு கேட்டாலே கொமட்டுற மாதிரி வருது. இதானா அவங்க ஊர் ஸ்டைலு? என்ன ஸ்டைலோ போ. டே குமாரா எந்திடா, கோழி கூவிருச்சு கண்ணா. என்ன பாட்டி, காலையிலே கோழி கூவிருச்சு மயில் கூவிருச்சுன்னு அப்படியே 2 குத்துப்பாட்டு போட்டேன்னா ஆடிக்கிட்டே குதூகலமாக எந்திப்போம்ல. நாள் பூரா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீ இந்த டிவியெல்லாம் பார்க்குறது இல்லையா? இப்போ அதெல்லாம் கிடையாதுடா. இப்போ எந்திக்கிங்களா, ஒரு வாளி தண்ணியை ஊற்றவாடா. பாட்டி ஊற்றுனாலும் ஊற்றிட போதுடா. எந்திரிச்சிரு. போய் முகத்தை கழிட்டு வாங்கடா, மல்லி தண்ணி போட்டு வச்சுருக்கேன். என்னது மல்லி தண்ணியா? காஃபியெல்லாம் கிடையாதா? அதெல்லாம் கிடையாதுடா. இந்த மல்லி தண்ணியோட மகத்துவம் இந்த தலைமுறைக்கு எங்கடா தெரியுது? இந்த மல்லி தண்ணியை குடித்தா பித்தம் குறைஞ்சி ரத்தம் சுத்தமாகும்டா. அகம் சுத்தமாக இருந்தால் தானே புறம் சுத்தமாக இருக்கும். மாப்பிள்ள, இப்போ தானே வந்திருக்கிற, இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் அனுபவிக்க போறியோ போ. இந்தாங்கடா வேப்பங்குச்சி, போய் பல்ல விளக்கிட்டு வாங்கடா. இது என்னதுடா? நம்ம ஊர் ப்ரெஷ்ஷா? ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதியும் சொல்லுவாங்களே, உனக்கு தெரியாதா? தெரியாது. எது தெரியாதா? என்னத்த படிச்சியோ போ. இதை வச்சு பல்லு விளக்கலனா பல்லு சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதனால 100 வருஷம் ஆனாலும் பல்லு விழாதில்ல. சரி, ஏதோ சொல்கிற, வா போ. சரி வாடா, நான் உன்னை அப்படியே வயலை சுற்றி காட்டுறேன். சொன்னது கேப்பியா? படிக்கல வயலுக்கு போக சொன்ன போனியா? மாடு மேய்ச்சியால? பாப்பா அண்ணன் கேக்குப்பா. என்னடா இங்கே அடிச்சா அங்கே சத்தம் வருது? நீ சும்மாடுறா, நீ கத்த இங்கே அடி விழுகுது. மாடு மாதிரி வளர்ந்துருக்கல, மாடு மெச்சம் என்ன உனக்கு? இப்போ அண்ணன் என்ன பண்ண சொல்றீங்க? படிக்க சொல்றீங்களா இல்லை மாடு மேய்க்க சொல்றீங்களா? ரெண்டும் தான்டா. நானும் அந்த காலத்தில் வயலுக்கு போயிட்டு காட்டுக்கு போயிட்டே தான் படித்தேன். உங்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன? அப்படிங்களா மாமா? எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சீங்க? நம்மகிட்ட சொல்லவே இல்லை. நான் நம்ம ஊரில் 10ஆவது வரைக்கும் படிச்சிருக்கேன் மாப்பிள்ள. அந்த காலத்தில் பெரிய படிப்பு பார்த்துக்க. அதான மாமா, நான் கூட ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன்.
சரி, ஏன் நம்ம மாப்பிள்ளையை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? இவனை மாட்டுக்கு தண்ணி கட்ட சொன்னா இவன் என்னக்கே தண்ணி கட்டுறான் மாப்ள. பின்ன என்ன பண்ண சொல்ற? அப்போ அவனை நல்லா சாத்துங்க மாமா. படிக்கிற பையனா நான் எப்படி ஆடு மாடு வயலுன்னு அலையிறது? மாட்டை பிடிச்சா துறைக்கு கௌரவம் குறையுதோ? நான் மாடை பிடிச்சிருக்கத என் கூட படிக்கிற பிள்ளைங்களாம் பார்த்தாங்கன்னா அப்போ ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? எது ஸ்டேட்டஸா? அடடே தம்பி வாங்கப்பா, எத்தனாவது படிக்கிறீங்க? நான் 9வது படிக்கிறேன். ஓ 9வது படிக்கிறீங்களா? இவன் படிக்கிற படிப்பு தான் அவனுக்கு தெரியுமே மாப்ள. ஒரு கையில் ஃபோனையும் இன்னொரு கையிலையும் புக் எடுத்துட்டு தான் படிக்க வைக்கிறவன் பார்த்துக்க. அந்த ஃபோனில் அப்பப்போ என்ன தான் சத்தம் வருமோ டொயிங் டொயிங்னு. ஒரு கண்ணில் ஃபோன்லேயும் இன்னொரு கையிலையும் புக்கில் வச்சுட்டு இருந்தா பின்ன எப்படி படிச்ச தலையில் ஏறும்? ஏறுதுல படிப்பு ஏறுதுல பாஸ் ஆகுறோம்ல, அதான் இங்க திறமை. நீங்க எங்கடா பாஸ் ஆகுறீங்க? அதான் 8வது வரைக்கும் அவங்களே தூக்கி போட்டுருவாங்கல்ல. இனிமே தானடி உங்களுக்கு இருக்கு. அதை சொல்லு மாப்ள. ஐயோ இதை வேற சொல்லிட்டாரா? வீட்டுக்கு போங்கடா. வலிக்கு போ. இதுல சிறுசை வேற கெடுத்து வச்சிருக்கான் மாப்ள. என்னண்ணே அப்பா எம்பிட்டு அடிச்சு அசராம இருக்கீங்க? டேய் அதான்டா இந்த அண்ணனோட திறமை. எம்பிட்டு அடிச்சா நான் அழக்கூடாது. அண்ணன் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கேன். வா. அங்க என்னடா சத்தம்? வீட்டுக்கு போங்கடா. இந்த போறோம். இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி படிக்கிற பையனை பிடிச்சி வேலை வாங்குறது தப்பு. இந்த வயசில் படிக்காமல் அவன் வேற எப்போ படிப்பான்? 5ல் விளையாது 50ல் விளையாது தம்பி. சின்ன வயசுலேருந்தே எல்லா வேலையும் செஞ்சாதான் பெரியவனானா உழைப்பாளியாக இருப்பான். இப்போயே சோம்பேறியாக இருந்தான்னு வச்சுக்கோ, இப்படி எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவான்? டே குமரா, நான் குளிச்சுட்டு வந்துட்டேன், நீ போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். எப்படா? டா இப்போதான்டா மாமா கூட பேசிக்கிட்டு இருந்தேன்ல அந்த சைக்கிள் கேப்பில். நான் போய் ஆற்றுல 2 முங்கிட்டு வந்துட்டேன்டா. சரி நீ போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நானா? ஆத்தலையா? எனக்கு தான் நீச்சலே தெரியாது. ஏண்டா உங்களுக்கெல்லாம் நோட்டும் புக்கு தவிர வேற எதுவுமே தெரியாதா? சரி உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். உன் தலையில் வாளி தண்ணின்னு எழுதியிருந்தா அதை யாரால மாற்ற முடியும் சொல்லு? சரியான பால் டப்பா பயிலாக இருக்கியடா. வெங்கல பூட்டை உடச்சி விளக்கம் மாற்ற திருண்ண கதையா? எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்காதீங்க, தேவையில்லாதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தம்பி என்ன பண்ணுறீங்க? நான் ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அப்படின்னா? அதாவது மாமா கலெக்டருக்கு படிக்கிறான். அப்படி சொல்லு மாப்ள, அப்போ தானே புரியும். தம்பி யாருன்னு சொல்லவே இல்லையே. யாருப்பா? என் அத்தை பையன். ஓ அத்தை பையனா? அட நம்ம கல்யாணி மாவனா நீ? ஆமாம். அதான் முகச்சாடா அப்படியே இருக்கு. அம்மா உங்களுக்கு தெரியுமா? என்னப்பா இப்படி கேட்டுட்ட? நானும் உங்கள் அம்மாவும் ஒன்றா படித்தவங்கள. ஆனால் பாட்டி உங்கள் தங்கச்சி கூட படிச்சுதா சொன்னாங்களே. அட அதுவாப்பா. 2 வருஷம் நான் 6ஆப்பில் ஃபெயிலு, அதெல்லாம் சேர்ந்து படிக்க வேண்டியதாக போச்சு. அதெல்லாம் எதுக்கு? அப்போ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் சொல்லுங்கள். இருக்காதா பின்ன? ஆமாப்பா, அதெல்லாம் ஒரு காலம். ஒன்றா சேர்ந்து அலைவோம், காடு கரைன்னு தெரிவோம். 10ஆம் வகுப்பு பூரா 1 கிலோமீட்டர் பள்ளிக்கூடத்துக்கு நடந்து தானே போவோம். வரும்போதும் போகும்போது ஒரு மாந்த போகிறது கிடையாது. மாங்காயை பறிச்சுட்டு ஓடியே வந்துடுவோம்ல. இது முதல்ல தெரிஞ்சிருந்தா உங்களை ஒலிம்பிக்கில் ஓட விட்டுருப்பேனே மாமா. ஆடா சும்மா இரு மாப்ள. ஆமாம், இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து சுற்றுறதுக்கு அந்த காலத்தில் உங்கள் கிராமத்துலலாம் அனுமதிப்பாங்களா? என்ன மாப்பிள்ள இப்படி கேட்டு விட்டான்? என்னடா அப்படி கேட்டுட்ட? இங்கே உள்ள மக்களோட மனசுலாம் ஒரு கெட்ட எண்ணம் கூட கிடையாது. அவங்க கள்ளங்கப்படம் இல்லாமல் வெள்ளந்தியாக தானே பழகுவாங்க. சின்ன வயசில் எப்படி பழகுறோமோ அதே மாதிரி தான் பெரிய வயசுலையும் பழகுவோம். ஆனால் நீங்கள் தான் உங்கள் பட்டணத்தில் தான் பார்க்குறோமே இந்த செய்தித்தாளில் பாலியல் வன்கொடுமை, அந்த கன்றாவிலாம். நல்ல வேலை அதெல்லாம் இங்கே கிடையாதுப்பா. ஆமாப்பா, அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு வலிக்கும். சின்ன குழந்தைங்களாம் சாமிக்கு சமம். அவங்களுக்கெல்லாம் இப்படி நடக்கும்போது ஒன்று புரியுது, இந்த உலகம் அழிய போகுதுன்னு. நீ ஏதோ பெரிய படிப்பு படிக்கிறேன்னு சொல்கிறாங்களே, பதவிக்கு வந்தவொடனே தப்பு செய்கிறவங்களுக்கு நல்ல தண்டனை வாங்கி கொடுப்பா. கண்டிப்பாக என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை அந்த நாட்டுக்கு நான் கண்டிப்பாக செய்வேன். நல்லது தம்பி, நல்லது. வாங்க பாட்டையா, எப்படி இருக்கீங்க? ஏன் அப்படி உங்கள் முகமே வாடி இருக்குது? இன்னைக்கு என் பேரை மயிரோட நினைவு நாள்லப்பா, அதான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஓ ஆமால, நம்ம மகிழனை இழந்து 1 வருஷம் ஆச்சோ. யாருடா? அதான்டா இந்த 2 வருஷத்துக்கு முன்னால் ஊருக்கு ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்தேனே, அவன் தான்டா. என்னாச்சு? என்னத்தப்பா சொல்கிறது, அவன் ஸ்கூலில் படிக்கும்போதே வாங்கி சாப்பிடலான்னு சொல்லி வெளியே போயிருக்கான்.
அங்கே இருந்த எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு பொருளை கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லியிருக்கான். அவனும் வாங்கி சாப்பிட்டு அது பிடிச்சி போனதுனால தினமதியை வாங்கி சாப்பிட்ருக்கான்ப்பா. அது அவனுக்கு போதை பொருள்னே தெரியலை. அவன் நடவடிக்கையிலலாம் ரொம்ப மாற்றம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்டலாம் கூட்டிகிட்டு போய் எவ்வளவோ செலவு பண்ணி அவனை எப்படியோ காப்பாற்றிட்டோம். அதுக்கு எனக்கு இந்த மாதிரி பசங்க தான்ப்பா உதவி பண்ணாங்க. ஆமாண்டா குமரா, முதல்ல அவளை எவ்வளவோ முயற்சி பண்ணி காப்பாற்றணும். இந்த ஊர் பக்கம் காலேஜுக்கு போனான், சேரக்கூடாத பையங்களோட சேர்ந்து மறுபடியும் அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான். அப்புறம் எவ்வளோ போராடியும் அவனை காப்பாற்ற முடியாமல் போச்சு. இப்போ அவனை இழந்துட்டு நிற்கிறோம். அவனுக்கு மகிழன்னு பேர் வச்சேன், ஆனால் அவன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லாமல் போச்சு. அப்பா இல்லாத பிள்ளைன்னு சொல்லி செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பாக போச்சு. வாழ வேண்டியவன் போயிட்டான். இப்போ நான் அவனை இழந்துட்டு தனிமரமாக நிற்கிறேன். இப்போ கவலைப்பட்டு என்ன பிரச்சனை? ஒன்று செல்லம் கொடுத்து அழுக்கிறீங்க, இல்லைனா வீட்டுக்குள்ளே அடைச்சி அழுக்கிறீங்க. பின்ன வெளி உலகத்திற்கு நல்லது கெட்டதை பற்றி எப்படி பசங்களுக்கு தெரியும்? களிமுத்தி போச்சு. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ. கவலைப்படாத பாட்டையா, நாங்கள் உங்களுக்கு இருக்கோம். கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. என்னடா இது, உங்கள் ஊரில் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு கதை. பாரதி ராஜா மாதிரி பெரிய படமாகவே எடுத்துடலாம் போலயே. டேய் மாப்பிள்ள, மறக்காமல் நமக்கு அதில் ஹீரோ ரோல் கொடுத்துரு. உனக்கு இல்லாமையா? உனக்கு ஹீரோக்கான 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குடா. சரி மாப்பிள்ள, என் அழகை வர்ணிச்சது போதும். ஆமாம், நான் வந்ததுமே கேட்கணும்னு நினச்சேன். நம்ம ஊரில் இந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி ஒரு பெரிய ஆலமரம் பஞ்சாயத்து திண்ணலாம் இருக்குமே, எங்கே அது? அதுவாடா, அது ஒரு பெரிய கதை. வா, நான் அப்படியே சொல்கிறேன். எங்கே எல்லாரும் வெள்ளையஞ்சொல்லையுமே கிளம்பிட்டீங்க? அதை மாதிரியே கேட்கி இன்னைக்கு திருவிழாவில் அதான் காலையிலே அலப்புறைய கிளப்ப கிளம்பிட்டோம். என்னடா குமரா, நீ அடையாளம் தெரியுதாடா? தெரியலையே. நல்லா யோசிச்சு பாது, நான் தான் உன் ஜிகரி தோஸ்து. ஆமாம், இவர் பெரிய அசித்துக்குமார். அப்படியே யோசிப்பா சொல்கிறதுக்கு. அவனே ஊர் பக்கம் வந்து வருஷக்கணக்கு ஆகி போச்சுரா. நாங்கள் தாண்டா ஒரு சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸு. நான் தான் மாறன். சின்ன வயசில் ஆடும்போது கூட நீ என் மண்டையை உடச்சில்ல, ஞாபகம் இருக்கா? தழும்பு இருக்கு பாரு. ஆமாண்டா, ஞாபகம் வந்துருச்சு. சாரிடா மச்சான், மன்னிச்சுக்கோ. என்னடா குமரா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. பார்த்து ரொம்ப நாளா ஆச்சுடா. ஆமாண்டா. வீட்டில் அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கடா. இப்போ என்னடா செய்யற? நான் இப்போ IAS எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லதுடா. அப்படியே பேசிக்கிட்டே வயலுக்கு வந்துட்டோம் போல. இந்த மாதிரி இயற்கை காட்சிகள்லாம் பார்த்து பல வருஷம் ஆச்சு. பெரிய மலை, பச்சை பசேல்னு வயல், சூப்பராக இருக்குடா. வாங்களேன், எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுப்போம். செல்ஃபியா? எர்ரா. நல்லா பெரிய குரூப் ஃபோட்டோ வர்றா. திருவிழாவில் ஃப்ளெக்ஸ் வைக்கிறோம். என்னடா பயிரெல்லாம் வாடி இருக்கு, தண்ணி பாய்ச்சுறீங்களா இல்லையாடா? விளைச்சல் ரொம்ப கம்மியா இருக்குடா, இயற்கை உரம்லாம் போடுறா. சரிடா நண்பா, பண்ணிடுவோம். ஆமாம், நீங்கள் எல்லாம் என்ன வேலை பார்க்குறீங்க? எல்லாருமே இப்படி விவசாயம் தான் பண்ணுறீங்களா? யாருமே படிக்கலையா? என்னடா இப்படி கேட்டுவிட்ட? இந்த இதோ இவன் இருக்கானே, இவன் BSc அக்ரி, அவன் MA, அவன் MBA, இவன் BSc. ஆளுக்கு ஒரு டிகிரி முடிச்சிருக்கோம்ல. அப்போ ஏன்டா எல்லாம் இந்த வேலை பார்க்குறீங்க? எது இந்த வேலையா? இந்த வேலையை பார்த்தா உனக்கு என்ன சாதனமாக தெரியுதா? எங்களை மாதிரி ஆளுங்க இப்படி விவசாயம் பண்ணுறதுனால தான்டா விவசாயமே இன்னும் உயிரோட இருக்கு. விவசாயம் தான்டா நம்ம நாட்டோட முதுகெலும்பே. நாங்கள் சேத்துல கால் வச்சாதான் நீ சோத்துல கை வைக்க முடியும், தெரியுமா? நீங்களாம் இந்த இயற்கை வளத்தலாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ரீல்ஸ் பண்ணுறதுக்கும் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறதாண்டா பயன்படுத்துகிறீங்க. இதெல்லாம் காப்பாற்றணும்னு யாருக்காவது ஒரு பொதுநலம் இருக்குதா? இதில் 4 வழிச்சாலை மறுசீரமைப்பு சொல்லிட்டு ரோட்டோரமாக இருக்கிற பல மரத்தையும் அழிச்சிட்டாங்கடா. அப்புறம் கிராமத்தை மேம்படுத்துறேன்னு சொல்லிட்டு விவசாய நிலம் ஏறிங்க எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்கல்ல. இப்போ அந்த இடத்துல வணிக வளங்களும் தொழிற்சாலையும் தானே கட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, கொஞ்சோண்டு இடத்துல விவசாயம் பண்ணலான்னு பார்த்தா அதே இப்படி ஃப்ளாட்டு போட்டு வித்துட்டாங்கல்லடா. இப்போ விவசாயத்தை எங்கே தான் பார்க்கறது? ஆத்தையாவது சும்மா விட்டாங்களடா. தொழிற்சாலையோட கழிவுகளை பூரா ஆற்றுல கலந்துட்டாங்க. இதனால குடிக்க சுத்தமான தண்ணி கூட கிடைக்கலடா. டே குமரா, நீ முதல்ல கேட்டியே அந்த பெரிய ஆலமரம் அதுக்கு அடியில் தின்ன அதெல்லாம் எங்கன்னு? அதெல்லாம் இப்படி தாண்டா காணாமல் போச்சு. பல கிராமங்கள் இப்படி அதோட முகவரியே இழந்துட்டு நிற்கிதுரா. இவ்வளவு ஏண்டா, பாதி மலையெல்லாம் காணாமலே போச்சு. இப்படி வெடி வச்சு கல்லோடைச்சு மலையெல்லாம் கிணறு மாதிரி ஆயிடுச்சுடா. மழை காலத்தில் பல பேர் அதில் விழுந்து சாகுறாங்க. இந்த மாதிரி செய்தியை ஊரில் இருக்க நீங்கள் கேட்டிங்கன்னா
உச்சுன்னு உச்சு கொட்டுறீங்களே தவிர அதுக்கான நடவடிக்கை யாருமே எடுக்க மாட்டேங்கிறீங்களேடா. சாரிடா மாப்பிள, நீங்களாம் ஏதோ வேலை இல்லாமல் சும்மா சுற்றுறீங்களோன்னு நினச்சி தெரியாமல் கேட்டுட்டேன், கோவப்படாதீங்கடா. டே குமரா, நீ மட்டும் இல்லைடா, உன்னை மாதிரி நிறையா பேர் நாங்கள் வெட்டியாக தான் இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதே ஒரு வேலையாக வச்சுருக்கீங்களா? அதை தவிர்த்து மிச்ச நேரம்லாம் ஃபேஸ்புக்கு, ட்விட்ரு அப்படின்னு உங்கள் நேரத்தெல்லாம் பொழுதுபோக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் விவசாயமும் பண்ணுறோம், நம்மை காப்போம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வருஷத்துக்கு 3 முறை இலவச கண் சிகிச்சை முகாமும் ரத்த தான முகாமும் நடத்திக்கிட்டு வரோம். மாலை நேரத்துல எங்க ஊர்ல இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு இலவசமா டியூஷன் எடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லடா கும்பரா, கெட்ட பழக்கத்தால சீரழிஞ்ச மக்களுக்கு நாங்க விழிப்புணர்வு முகாம் நடத்திட்டு வரோம்டா. பரீட்சைக்கு அதுவும் போக நாங்களும் படிச்சுக்கிட்டு இருக்கோம்டா. இதுல 6 வழிச்சாலை புறப்புறன்ட்டு இன்னும் பல மரங்களை அழிக்க வந்துட்டாங்கடா. நாங்க தான் எங்க அமைப்பு மூலமா அதை தடுத்தும் நிறுத்தியும் வச்சிருக்கோம்டா. சாரிடா, உங்களை பற்றியெல்லாம் தெரியாமல் பேசிட்டேன். நீங்கள் இவ்வளோ சமூக சேவை செய்கிறீங்கன்னு தெரியாமல் போயிடுச்சு. எதிரா சமூக சேவை இல்லை தெரியாமல் கேட்க எது சமூக சேவை? இதாண்டா நம்ம கடமை. இப்படி சமூக சேவைன்னு நீங்களாம் பிரித்து பார்க்குறனால தான்டா இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கடமையை மறந்துக்கிட்டு இருக்காங்க. சாரிடா, மன்னிச்சுக்கோங்க. இனிமே என்னால் ஆன உதவியை இந்த சமூகத்துக்கு நான் கண்டிப்பாக செய்வேன். இதுக்கு என் வேலையும் என் படிப்பும் உதவும் நம்புகிறேன். இதை ஒரு உத்வேகமாக எடுத்துக்கிட்டு படித்து வேலை வாங்குறத இந்த வருஷத்தோட லட்சியமாக வச்சுருக்கேன்டா. நல்ல லட்சியம்டா, எங்க எல்லாத்தையும் மறந்துடாத. கண்டிப்பாக உங்கள் யாரையுமே நான் மறக்கவே மாட்டேன்டா. நீங்கள் தான் என்னுடைய கடமை என்னன்னு எனக்கு புரிய வச்சது. இதனால எனக்கு கிடைக்கிற புகழுக்கெல்லாம் நீங்கள் தான்டா காரணம். டே குமரா, உன்னோட கடமை உணர்ச்சியை பார்த்து என் கண்ணெல்லாம் கலங்குதுடா. சரி, நம்ம இங்கே வந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். வீட்டில் வேற பாட்டி தேடுவாங்க, வா போவோம். டே நீங்களும் அப்படியே வாங்களேன். டே திருவிழால வேலை இருக்குடா, இன்னொரு நாள் வரேன்டா. இன்னைக்கு சாயங்காலம் கூத்துல சந்திப்போம். அப்படியாடா? சரி, கூத்துல சந்திப்போம்டா. பார்ப்போம். கூத்தா? என்னதுடா, சொல்லவே இல்லை. திருவிழாடா, அப்போ கூத்து நடக்கும்ல? அப்படியா? இவ்வளோ ஏன்டா திருவிழாவில் கூத்துல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அப்படி என்னதுடா? சரி வா போய் பார்த்துருவோம். வந்தானம்மா வந்தானோ எல்லோருக்கும் வந்தானோ, வந்தானம்மா வந்தானோ எல்லோருக்கும் வந்தானோ. நம்ம சனங்கள் எல்லாம் கூடி இத சந்தோஷமா கேட்கணும், சனங்கள் எல்லாம் கேட்கணும், சந்தோஷமா கேட்கணும். கைகள் தாளம் போடணும், விசில் ராகம் பாடணும், கைகள் தாளம் போடணும், விசில் ராகம் பாடணும். முன்னொரு காலத்துல ஆமா நம்ம நாடு எப்படி இருந்தது தெரியுமா? காடு கரை ஏரி கொலன்னு செழித்திருந்தது தெரியுமா? செழித்திருந்தது தெரியுமா? செழித்திருந்தது தெரியுமா? மழமும் மாறி மழை பொழிந்து வயல் எல்லாம் செழித்தன, வயல் எல்லாம் செழித்தன, வயல் எல்லாம் செழித்தன. மக்கள் சுத்த காத்த சுவாசிச்சு நோய் நொடி இல்லாம வாழ்ந்தாங்க, வந்தாங்க ஐயா வந்தாங்க, நோய் நொடி இல்லாம வாழ்ந்தாங்க. நிம்மதியா வாழ்ந்தாங்க, நிம்மதியா வாழ்ந்தாங்க, நிம்மதியா வாழ்ந்தாங்க, நிம்மதியா வாழ்ந்தாங்க. அப்போ வந்ததுப்பா மக்கள் தொகை பெருக்கும். ஆமா வந்ததம்மா வந்தது மக்கள் தொகை பெருக்கும், வந்ததம்மா வந்தது மக்கள் தொகை பெருக்கும். வந்ததம்மா வந்தது மக்கள் தொகை பெருக்கும், வந்ததம்மா வந்தது மக்கள் தொகை பெருக்கும். வேலி உரத்தை தெளிச்சா உணவெல்லாம் நஞ்சாச்சு, நஞ்சாச்சம்மா நஞ்சாச்சு, உணவெல்லாம் நஞ்சாச்சு. காடு கரையெல்லாம் அழிச்சா வீடு தொழிற்சாலை கட்டினா, கட்டினா கட்டினா வீடு தொழிற்சாலை கட்டினா. காடு கரையெல்லாம் அழிச்சா வீடு தொழிற்சாலை கட்டினா, கட்டினா கட்டினா வீடு தொழிற்சாலை கட்டினா. காடெல்லாம் அழிஞ்சது. ஆமா பறவை விலங்கெல்லாம் இருக்கடலாம தவிச்சது. அப்படியா? ஆமா தவிச்சதையா தவிச்சது, விலங்கெல்லாம் தவிச்சது. தவிச்சதையா தவிச்சது, விலங்கெல்லாம் தவிச்சது. ஆமா தவிச்சதையா தவிச்சது, விலங்கெல்லாம் தவிச்சது. தவிச்சதையா தவிச்சது, விலங்கெல்லாம் தவிச்சது. குடிக்கத்தானே தண்ணி இல்ல, சாப்பிடத்தான் உணவில்ல, கூட தண்ணி இல்ல, சாப்பிடத்தான் உணவில்ல. பல இனங்கள் எல்லாம் அழிஞ்சது, இனங்கள் எல்லாம் அழிஞ்சது. அழிஞ்சதம்மா அழிஞ்சது, இனங்கள் எல்லாம் அழிஞ்சது. எல்லாமே தான் அழிஞ்சது, எல்லாமே தான் அழிஞ்சது, எல்லாமே தான் அழிஞ்சது, எல்லாமே தான் அழிஞ்சது. நன்றிங்கம்மா நன்றிங்க, நன்றிங்க ஐயா நன்றிங்க, நன்றிங்கம்மா நன்றிங்க, நன்றிங்க ஐயா நன்றிங்க. அனைவருக்கும் நன்றிங்க, அனைவருக்கும் நன்றிங்க, அனைவருக்கும் நன்றிங்க, அனைவருக்கும் நன்றிங்க.
அப்பதா மை டார்லிங் கூத்துல பின்னிட்ட போ. ஏதோ என்னால் இந்த முடிஞ்சதுடா. இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை எடுத்து சொன்னேன். அருமையா இருந்துச்சு. உண்மையிலேயே இன்னைக்கு கூத்து வேற மாதிரி இருந்துச்சு பாட்டி. சந்தோஷம்பா சந்தோஷம். முதல்ல சாப்பிட உட்காருங்க. மாப்பிள்ள இதுதான் நீ எனக்கு சொன்ன சர்ப்ரைஸா? என்னடா மாப்பிள்ள தேர்ற? இந்த சாப்பிட உட்கார்றதுக்கு டைனிங் டேபிள் சேர்லாம் கிடையாதா? அதெல்லாம் இங்கே கிடையாதுடா. கீழே சம்மணம் போட்டு உட்காருப்பா. அதுவே ஒரு நல்ல உடற்பயிற்சி தான். சரி பாட்டி சொன்னா சரியா தான் இருக்கும். இன்னைக்கு என்ன சாப்பாடு பாட்டி? இன்னைக்காப்பா கேப்ப தோசை, எள்ளு சட்னி, உளுந்தங்களிப்பா. கேப்ப தோசை எள்ளு சட்னியா? இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளுங்கிற மாதிரி நீ ரொம்ப இளைச்சு போய் வந்திருக்கலப்பா, அதான் உனக்கு எள்ளு சட்னி. நம்ம முன்னோர்கள்லாம் இந்த மாதிரி பழமையான சாப்பாடு சாப்பிட்டு தான்ப்பா ரொம்ப நாள் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தாங்க. ஏய் குமரா, இந்த மாதிரி உணவுகள் தான்டா நம்ம உடம்புக்கு வலிமை கொடுக்கும். இன்னும் 1 மாசம் இரு, பாட்டி உனைய புஷ்டி ஆக்கிறோம். சரியா சொன்னப்போ. சரி பாட்டி, நான் ஊருக்கு கிளம்புறேன். என்னப்பா அதுக்குள்ளேயுமா? திருவிழா இன்னும் முடியவே இல்லையே, கிளம்புறேன்ட்ட. ஆமாம் பாட்டி, நான் நேரத்தை சந்தோஷமாக கழிக்கலான்னு தான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் என் நண்பர்கள், நம்ம மாப்பிள்ளை, ஏன் நீங்கள் நடத்தின அந்த விழிப்புணர்வு கூத்து கூட என் கடமை என்னன்னு எனக்கு புரிய வச்சிருச்சு. ஏதோ நானும் பிறந்தோம் வளர்ந்தோன்னு இல்லாமல் இந்த நாட்டுக்காக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன். சந்தோஷம்ப்பா. என் பேரங்களால் இந்த நாட்டுக்கு ஒரு நல்லது நடந்தா என்னை விட சந்தோஷப்பட இங்கே யாருப்பா இருக்கா? உங்களெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பா. டே குமரா, இன்னும் திருவிழாவே முடியல, அதுக்குள்ளே கிளம்பேன்றா. ஏய் அவனை விடுறா, அவன் போய் அவன் கடமையை செய்யட்டும். சரி பாட்டி, போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாப்பா. சரி மாப்பிள்ள, வாரேன். சரிடா குமரா, நல்ல தொடக்கமே வெற்றின்னு ஆரம்பம்டா. நீ அடுத்து இங்கே வரும்போது கலெக்டராக தான் வரணும். போய் ஜெயிச்சுட்டு வாடா. கண்டிப்பாக மாப்பிள்ள, நாமளும் வாழணும், நம்ம நாடு வாழணும். சரிதானே? நான் மாறிட்டேன், அப்போ நீங்கள்? Excellent work, guys. Your Tamil drama was surely a visual treat to eyes. Hope it has helped to sow the seed of saving nature in the minds of the upcoming generations. Kudos to the performers and special thanks to the directors of the drama, Ms. Macharani, Mr. Kannan, Mrs. Subbulakshmi and Mrs. Irudayam. Here is our country. Cherish these natural wonders. Cherish these natural resources. Cherish the history as a sacred heritage. Do not let selfish men skin your country of its beauty and riches. Now we present before you our gorgeous girls expressing their love for the nature. We welcome 8th and 9th girls for the dance performance. பில்டிங் கட்ட போறேனே. அட பாவி மனுஷா, இயற்கை எல்லாம் அழிய போகுது. என்னென்ன சொல்றீங்க? அதத்தான் பாட்டுல சொல்ல போறேன், கவனமா கேளு. இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பதும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு பாரு. மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு. அதன் பசுமையெல்லாம் மாற போகுது, யோசித்து பாரு. அதன் பசுமையெல்லாம் மாற போகுது, யோசித்து பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். na 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 na
வரப்போகும் கேட்ட மட்டும் உணர மறுக்கிற. ஆனா வரப்போகும் கேட்ட மட்டும் உணர மறுக்கிற. அட சூரியனின் முக்கிரத்தை உதிக்க செய்யாதே, அது நோய்க்கெல்லாம் அணி வேற அணுக விடாதே. ஆமா பழைய கால வாழ்க்கை தந்த பரவசம் பாரு. பாரு பழைய கால வாழ்க்கை தந்த பரவசம் பாரு. ஆஹா இடையில் வந்த சொகுசு கொடுக்கும் கேட்டையும் பாரு. இடையில் வந்த சொகுசு கொடுக்கும் கேட்டையும் பாரு. பாரு 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 நல்லா யோசித்து பாரு. இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். தோம் தருகிட தோம் தருகிட தோம் தருகிட தோம் 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 தருகிட தோம் தருகிட தோம் தருகிட தோம் தோம். சுத்த காத்த விலைக்கு கேட்கும் காலம் வருகுதான். ஆமா தண்ணி கூட திருட்டு போகும் வேலை வருகுதான். சுத்த காத்த விலைக்கு கேட்கும் காலம் வருகுதான். ஆமா தண்ணி கூட திருட்டு போகும் வேலை வருகுதான். தோண்ட தோண்ட தங்கம் கூட லேசா கிடைக்குமா? தோண்ட தோண்ட தங்கம் கூட லேசா கிடைக்குமா? ஆனா தண்ணி மட்டும் கண்ணு கெட்டும் தூரம் இல்லையா? ஆனா தண்ணி மட்டும் கண்ணு கெட்டும் தூரம் இல்லையா? திராவகத்தில் தேனை சேர்க்கும் கதையாய் போச்சுது. நம்ம நாட்டு ஜன வாழ்க்கையெல்லாம் கனவா போச்சுது. மரங்கள் நட்டு காற்றையெல்லாம் தூய்மையாக்கிடு. தம்பி நான் சொல்றத கவனமா கேளு. கேளப்பா. ஆமா மரங்கள் நட்டு காற்றையெல்லாம் தூய்மையாக்கிடு. எதிர்கால தலைமுறையின் கேட்டை நீக்கிடு. நம்ம எதிர்கால தலைமுறையின் கேட்டை நீக்கிடு. பாரு 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 நல்லா யோசித்து பாரு. That was a indeed spellbinding performance. Special mention to all coordinators of this performance, Mrs. Rajamina, Mrs. Rajarajeshwari and Ms. Naharani. Expressing gratitude is the best quality of humans. As we come close to the winding part of this evening, we would like to call P. Sri Durga of 10B to propose the vote of thanks. Good evening to all the dignitaries gathered here. It's an honor to deliver my gratitude to you all on this 41st annual day of St. Paul's. First of all, I thank our Lord Jesus Christ for the successful conclusion of this event. I would like to convey my sincere thanks to the chief guest, Mr. A. Raj Mohan, the motivational speaker who engaged us with positive thoughts. Next, I would like to thank respectable Reverend D. Samuel Thomas, BSc, BD, Pastorate and Council Chairman of St. Paul Church, Kolpatti for his blessings. Then, I would like to thank our correspondent, Thiru R. Palraj Manuel, BSc, for his fullest support. Our sincere thanks to the felicitator, Mr. Suresh Annasamy, former head of the Department of English, GVN College, Kolpatti. Further, I would like to thank our respected principal, Mr. David M. Elilvanan, who guided us from the front. Thank you, sir. I wish to thank our vice principal, Mr. Rajan, for his support to this event. Thank you, sir. I take the honor of thanking our management committee members for their unwavering encouragement in all aspects. I thank all the teachers who strived hard for achieving this great event. Our heartfelt thanks to all the parents for their love and support. Conclusively, I thank all my dear friends, Soul of St. Paul's, all the students who participated and made every event a successful one. Thanks for this opportunity. Good night to all. Every journey has its end, and every path stops somewhere. Our school day celebration has come to a closure here. We request everyone to stand for the national anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा
हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे